ஏப்ரல் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீக்லி டாப் 10 ஒரு ஸ்பெஷல் வீக்லி டாப் 10 தான். ஏன்னா ரம்ஜான் பண்டிகை அண்ட் தமிழ் நியூ இயர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரேமலு. இந்த பிரேமலு நம்ம ஆல்ரெடி நிறைய நாளாக பார்த்துட்டு இருக்கோம். தமிழில் ரிலீஸ் ஆகியும் கிட்டத்தட்ட 25 நாள் வந்துடும் போல இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தேட்டர் கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் வர இந்த 12ஆம் தேதி வரப்போகுது இந்த படம். தமிழ்லாம் கூட வந்துடும். எனிவே இந்த பிரேமலு படம் உங்களுக்கு தெலுங்கு மலையாளம் வந்து பிக்கப் ஆன அளவுக்கு தமிழில் பெருசாக பிக்கப் ஆகல. ரெட் ஜெயிண்ட் வேறு வாங்கி லைட்டாக ஏமாட்டான்னு சொல்லலாம். எனிவே கம்மியில் தான் வாங்கியிருப்பாங்க, கிடச்சிருக்கும் அவங்களுக்கு லாபம். ஆனால் ரொம்ப கம்மியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் இருந்தது இந்த படத்துக்கு இருக்கு தான் செஞ்சுது. ஸோ அவங்க எதிர்பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக குறை தான் செஞ்சிருக்கும். ஆக்சுவலி டப்பிங் படம் தானே, டப்பிங் ரைட்ஸுக்கு மேலெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போகிற படம் டபுள் டக்கர். இந்த டபுள் டக்கர்ன்றது போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படத்துக்கிட்ட வந்து தமிழ்லேயே. அதில் இந்த டபுள் டக்கர் மட்டும் தான் தேட்டரில் தேறி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 20 தேட்டர்கிட்ட அப்படியே ஓடி இருந்தது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ கூட ஒரு 4-5 தேட்டரில் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2வது வாரத்திலையும் தேட்டரில் ரன் இருக்கும். நம்ம கூட 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிற படம் படே மியான் சோட்டே மியான். இது ஒரு ஹிந்தி படம். இந்த படம் நாளைக்கு தான் வருது ரம்ஜானை முன்னிட்டு. ஆக்சுவலி ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ் தெலுங்கு 3த்திலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை தமிழ் டப்பிங்லையும் கிட்டத்தட்ட நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. இல்லை எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரிலாம் கூட கிடையாது. நிறைய 2, 3, 4 ஷோலாம் கூட போடுறாங்க. ஸோ இது எதிர்பார்ப்புன்றதே முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைகர் ஷெரீஃப் அண்ட் அக்ஷய் குமார் இந்த 2 ஹீரோ இருக்காங்க. டைகர் ஷெரீஃபும் எல்லா படத்தையும் தமிழில் டப் பண்ணுறாரு. வரதும் தெரிய மாட்டேது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த படமாவது ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வந்து நம்ம தமிழில் ஹிட் அடிக்குதான்னு பார்ப்போம். நம்ம இதே 8வது கொண்டல அடுத்ததாக பார்க்க போகிற படம் தி ஃபேமிலி ஸ்டார். இந்த படம் போன வாரம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி தமிழ்லையும் டப்பிங்கில் வந்தது. இந்த படம் இப்போ 2வது வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நிறைய தேட்டர் கொடுத்தாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5ங்கிறது 10 தேட்டர் ரேஞ்சுக்குள்ள ஓடும். ஆக்சுவலி நான் சொல்றது வந்து வெறும் தமிழ் வெர்ஷன் மட்டும். தெலுங்குலேயே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேட்டர்கள் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல. தமிழ் ரேஞ்ச் வரைக்கும் வச்சு இந்த கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் கல்வன். இந்த கல்வன் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம் தான். போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் நிறைய தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 தேட்டர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கரெக்டாக சொல்லணும் இப்போ பார்க்குற வரைக்கும் ஒரு 13 தேட்டர் கிட்ட இருக்கு நாளைக்கு ஓடுற மாதிரி. நம்ம சிட்டி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான விமர்சனமாக ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தவங்களாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரிவ்யூவர் ரேஞ்சில் மிக்ஸ்டாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமே நம்ம ஜிவி பிரகாஷ் நடிக்கிறப்பெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தேட்டரில் பேக் டு பேக், அதாவது 2 வாரம் கேப்பில் ஒவ்வொரு படமாக கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி ரீபல், இப்போ போன வாரம் கல்வர் கொடுத்தாரு. இந்த வாரத்தில் இன்னொரு படம் வருது. கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு மாதத்துக்குள்ள 3 படம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி காரணங்கள் தான் ஒரு படம் தேட்டரில் பெருசாக சர்வே ஆகாமல் போகிறதுக்கான முக்கியமான விஷயங்களை ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய படங்கள் வருதுன்றதை தாண்டி ஒரே ஹீரோக்கு இத்தனை படங்கள் வந்துன்னா ஒரு படம் நல்லா இருந்தால் கூட பெருசாக போக முடியாது. ரொம்ப நல்லா இருந்தால் அது பிக்கப் ஆகி போயிடும், அது வேற விஷயம். ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் போது அது சர்வேவல்றது கொஞ்சம் கம்மியாயிடும். அது இங்கே கல்வனுக்கு நடந்திருக்கு சொல்லலாம். ரீபேலுக்கு அது ஒரு சதி தான் சொல்லணும். எனிவே அமேசான் ஓடிடியில் 2 வாரத்தில் விற்று அவங்க வந்து அவங்களுக்கான விஷயத்தை பார்த்துக்கிட்டாங்க லைட்டாக. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல 4 படங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 4 படங்களுக்கும் தேட்டரிக்கல்றது அவ்வளோ பெருசாக மிக பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு 6லேருந்து 7லேருந்து 10, 12, 13 அந்த ரேஞ்சில் தான் தேட்டரிக்கல் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த ரேஞ்சில் இந்த 4 படத்தையும் ஒரே கவுண்டில் கொடுக்கலாம் ஒரு சில காரணங்களாலன்றனால சொல்கிறேன். இல்லை முதல்ல நம்ம கும்பு ஃபாண்டா 4 பார்த்துலாம். ஏன்னா இந்த கும்பு ஃபாண்டா 4 நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அனிமேஷன் படம்லாம் தமிழில் இவ்வளோ பெருசாக ஓடாது. ஆக்சுவலி இப்போ 5 தேட்டர் ரேஞ்சில் தான் ஓட போகுதுனாலும் நெக்ஸ்ட் வீக்லலாம் இந்த படம் வந்து இப்போ 1 மாதத்தை கடந்தும் தேட்டரில் ஓட போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கவுண்டரில் டாப் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதே கவுண்டரில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். இது ஒரு மலையாள படம் தான். தமிழ் டப்பிங்லாம் வரவே இல்லை. மலையாளத்திலேயே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 5-6 வாரம்ன்றது அதுக்கு மேலேயே கூட ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. எனிவே இப்போவும் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டத்தட்ட 5-10 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கில். ஆக்சுவலி இந்த படங்களை பற்றிலாம் நிறைய பேசுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். அடுத்து நம்ம இதே கவுண்டரில் ஆடு ஜீவிதம் படத்தை பார்த்துலாம். தி கோட் லைஃப். இது மலையாளத்தில் வந்து 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்பவே ஷார்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு ஸ்லோ பேஸ் படமாக இருக்கிறனால ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வாங்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபீலிங் இல்லை. வேர்ல்டு லெவலில் இந்த படத்து மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் ஓடிடுச்சு. அப்புறம் மரியான் படம் தான். ஆக்சுவலி இந்த கதையை வந்து பேஸ் பண்ணி மரியான்ட்டு சுட்டி எடுத்துட்டாங்க நம்ம ஊரில். எனிவே இவங்க வந்து ரொம்பவே டெப்த்தாக வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கான அந்த ஒரு உழைப்புக்கான அந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்கு ஆடு ஜீவிதம்க்கு. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆக்சுவலி 3வது வாரம் நினைக்கிறேன் 5-10 தேட்டர் ரேஞ்சில் தான் ஓடுது. எனிவே பெரிய விஷயம். நான் வாஷ் அவுட் ஆகிடும் நினச்சேன் இந்த வாரம். எனிவே சர்வே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லீவ் நாளில் நிறைய இருக்குன்றனால கண்டிப்பாக மால் ரேஞ்செல்லாம் வந்து ஆடியன்ஸ் பிக்கப் இருக்கும். ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருக்கும் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே தேட்டரிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓடிடியில் வரல நிறைய படங்கள். ஸோ அதனால் தேட்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம இதே கவுண்டில் அடுத்ததாக 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பையா படம் உங்களுக்கு 2010 வந்து நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 13-14 வருஷம் கழிச்சு அந்த செலிப்ரேஷன் மாதிரி 10ஆம் தேதி வந்திருக்கும் ஏப்ரல் 10. ஸோ ஏப்ரல் 11 இந்த படம் நாளைக்கு அவங்களே அஃபிஷியலாக ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு 10 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த பையாங்கிறது ரிலீஸ் ஆகும்போது ஒரு
150 நாள் ரேஞ்சில் ஓடிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கார்த்திக் தமனா அந்த காம்போவில் ஒரு பெஸ்ட் படமாக பார்க்கப்படுது. அந்த படம் இப்போ ரீரிலீஸில் வருதுன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்புன்றது ஆடியன்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஹிந்தி படம், டப்பிங் படம், அந்த படம் இந்த படம்லாம் கொடுக்கும்போது ஒரு ரீரிலீஸ் படம் அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்கு தேட்டரில். இருந்தாலும் இப்போ இவங்க அஃபிஷியலாக பண்ணுறாங்கறதுனால நம்ம இந்த படத்தை மட்டும் கொண்டு பண்ணியிருக்கோம். பையா படத்துக்கான ஆடியன்ஸ் எதிர்பார்ப்புன்றதும் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால இவ்வளோ டாப்பு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஹாட்ஸ்பாட் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். ஆக்சுவலி நம்ம முதல் வாரத்தில் கவுண்டில் கூட எடுக்கல. ஆனால் இந்த 3வது வாரத்தில் கிட்டத்தட்ட 5 தேட்டர் தான் ஓடுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஆனால் அது ஓடுது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். ஆக்சுவலி அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம்ட்டே சொல்லணும். நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்டரில் வைக்கிறதுக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நார்மலாக வந்து எல்லாரையும் ஓரளவுக்கு இந்த படம் பார்த்தாக்கா செமையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காரு. 4 ஆந்தாலஜி ஃபிலிம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரே கதைக்குள்ளே இந்த படத்தை அழகாக பின்னி அதுவும் 4 விஷயங்களுக்கு வந்து செமையான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அதில் 3 விஷயங்கள் செமையாக இருக்குது. கடைசியில் கலையரசன் மூலமாக சொன்ன விஷயம்லாம் டிவி மீடியாவில் வர சைல்டு ஷோ அது இதெல்லாம் கழுவி ஊற்றி வேற லெவல். ஆக்சுவலி நீ யூடியூப்லலாம் கூட சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த சைல்டு அபியூஸ்ன்றதை வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறத செமையாக தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா எல்லாருமே குழந்தைகளை வச்சுட்டு எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லுவேன். அந்த கடைசி பார்ட்டை நீங்கள் போய் குழந்தைங்களோட பார்க்க தேவையில்ல, நீங்கள் குழந்தை வச்சிருக்கீங்கன்னா அந்த படம் பாருங்கள். சொசைட்டி உங்கள் குழந்தைய எப்படி வந்து நீங்கள் மோல்டு பண்ணணுன்றதுக்கு அந்த படம் உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் டியர் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்தில் ஹீரோயினி ஐஸ்வர்யா ராஜேஷ். இது வரைக்கும் இவருக்கு ஹீரோயினியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கௌரி, அப்புறம் இப்போ கிவானா, அப்புறம் ஸ்ரீதிவ்யா, இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம ஜிவி பிரகாஷ்கிட்டே அளவெடுத்து செஞ்ச ஹீரோயின் மாதிரி ரொம்பவே அழகாக கரெக்டாக பக்காவாக மேட்ச் இருக்கும், ரியல் பேர் மாதிரி. ஆனால் இங்கே ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜோடியாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவருக்கும் இவருக்கும் அக்கா தம்பின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த காம்போ. எனிவே இப்போ நான் இந்த படங்கள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இல்லாம ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஏன்னா இப்போ நிறையவே ஹீரோஸ் வந்து ஹைட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் குள்ளமாக இருக்க ஹீரோயின்றது செட் ஆகாது, ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னவோ ஹைட்டு குட்டை அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ ஒரு விஷயம் இப்போ பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் போட்டோம் இங்கே ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த காம்போங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை பார்க்கணும். ஆக்சுவலி கதை தான் எல்லாத்துக்குமே ஹீரோ. ஸோ பார்ப்போம் அந்த மாதிரி இந்த டியர்ன்றது, அதுவும் படம் பேர் வேறு டியர்ட்டு வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் டியர் பிரதர் சிஸ்டர்னு வந்துருமா. எனிவே பார்ப்போம் தேட்டரில் என்ன மாதிரி இந்த படம் வருதுன்றதை. இது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு டாப் ஹீரோயின், நம்ம ஜிவி பிரகாஷ் என்னதான் இருந்தாலும் ஒரு டாப் ஹீரோவா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம இந்த அளவுக்கு டாப் கொண்டு பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசாக வர்த்தபலாக ஓடிட்டு. ஸோ அந்த ரேஞ்சில் தாராளமாக டாப் பண்ணலாம். தேட்டரிகள்ன்றது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்ன்றதை மோஸ்ட் ஆஃபாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜிவி பிரகாஷ்க்கு வரிசையாக படம் வந்துட்டு இருக்கு, அது எல்லாமே வந்த ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எனிவே ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஓரளவுக்கு பெஸ்ட் மார்க்கெட் இருக்கும். எனிவே படம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். என்னதான் நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பொன் ஒன்று கண்டேன். இந்த படம் வந்து கலர்ஸ் டிவியில் நாளைக்கு ரம்ஜான் ஒட்டி வரல, தமிழ் நியூ இயரை ஒட்டி வரப்போகுது. டைரக்ட் டிவி பிரீமியராக அந்த படம் வரப்போது ஒரு பெரிய டீல் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அசோக் செல்வன், வசந்த் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாருமே வந்து ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ்டே சொல்லலாம். ஏன்னா தியேட்டருக்கு இவங்க படங்கள் வரும்போதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸில் ஓடிட்டு இருந்திருக்கு. பட் இவங்க 3 பேரும் நடித்த படம் ஓடிடியில் கூட இல்லை, டிவியில் வருது. ஓடிடியே வரும், G5ல வருதுன்னு நினைக்கிறேன். எனிவே இது வந்து டிவி பிரீமியராக வருதுன்றது ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் இப்போ ஜிபிலாம் எவ்வளோ படம் நடிச்சாலும் தியேட்டரில் பெருசாக ஓட மாட்டேங்குது. ஆனால் அசோக் செல்வன் ஆகட்டும், வசந்த் ரவி ஆகட்டும், இவங்க நடிக்கிற படங்கள்லாம் மோஸ்ட் ஆஃபாக ஒரு 25 நாள் கிராஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்க இந்த ஒரு படம் வந்து டிவியில் வருதுன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் எனிவே ஆடியன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ வர எல்லா படங்களும் உங்களுக்கு ரம்ஜான்ன்றது வந்து ஆக்சுவலி அது இப்போ வந்து ஒரு டைம் ஃபெஸ்டிவலாக அது இல்லை. ஆனால் உங்களுக்கு தமிழ் நியூ இயர் எப்பயுமே இருக்க ஃபெஸ்டிவல். ஸோ அதில் ஒரு படம் வரலையன்ட்டு ஏக்கத்தை தீர்த்த ஒரு படமாக இந்த பொன் ஒன்று கண்டேன் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி எனிவே எப்படி பார்த்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் தமிழ் நியூ இயர் ரேஞ்சில் தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் நியூ இயர் களைகட்டி இருக்குன்னு சொல்லணும். பெருசாக நிறைய படங்கள் மூலமாக பார்ப்போம். இந்த பொன் ஒன்று கண்டேன் என்ன தான் டிவியில் வந்தாலும் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸாக என்ன மாதிரி கவுண்ட் பிடிக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துலாம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ரோமியோ. இந்த ரோமியோன்றது நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு, மிர்னாலி ரவி இவங்களாம் நடிச்சிருக்கிறனால ஆக்சுவலி ட்ரைலர் மூலமாக சின்ன ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் விஜய் ஆண்டனி என்னதான் இருந்தாலும் ஒரு டாப் ஹீரோ. இன்னைக்கு இருக்கிறதுல இந்த படம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்க்ரீன் ரோமியோக்கு தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி கூட பொன் ஒன்று கண்டேன் தேட்டரில் வந்துருன்னா கண்டிப்பாக ஷேர் ஆயிருக்கும். இனிமேல் ரோமியோக்கு இது ஒரு பெரிய லக்கு சொல்லணும். விஜய் ஆண்டனிக்கு இப்போ பெருசாக வந்து வெற்றிகள் போகாமல் இருக்கு. ஸோ அவருக்கு இந்த படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸை கவர மாதிரி இருந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு ரேஞ்சில் போயிடுச்சுன்னா கூட தேட்டரில் நல்ல ஒரு வெற்றி அடையதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பெரிய தேட்டரில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் காப்பாற்றிக்குதா இல்லையான்றதை ரோமியோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். ஏன்னா படம் நாளைக்கு தான் வரப்போகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் வச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷனாக கேட்க தேவையில்லைங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய ஸ்க்ரீன்ஸ் மெயின் ஸ்க்ரீன்ன்றது இந்த ரோமியோக்கு தான் இந்த வாரம் கிடச்சிருக்கு. நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் காட்சிலா அண்ட் காங். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3வது வாரம் நினைக்கிறேன். இது பெருசாக எதிர்பார்த்தோம் இந்த படத்தை, ஆனால் அந்த அளவுக்கு போலனாலும் எனிவே இந்த ஹாலிவுட் படம்ன்றது பார்த்தீங்கன்னா மால் அண்ட் வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸை ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக காட்சிலா காங் போலன்றனால தான் தேட்டரிகள்ன்றது உங்களுக்கு ரோமியோக்கு நிறைய கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயமா இந்த படம் வந்து ஆடியன்ஸ் என்னெல்லாம் வந்து பெருசாக அந்த ஃபைட் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறத கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை முன்னாடி பார்ட்லேயே பார்த்துருக்காங்க. அதை தாண்டி இங்கே மிக பெருசாக கொடுக்கலன்ற விஷயம் இந்த 3வது வாரத்தில் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்குன்னு தான் சொல்லணும்.
எனிவே 2 காட்சிலா நிறைய காங்ஸ்லாம் சேர்ந்த ஒரு படம் தியேட்டரிக்கல்ல அதுவும் வேற லெவலில் பார்க்கணும். இன்னும் இந்த போர்ட்டல் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மார்வல் ஸ்டோரியில் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இங்கே பூமிக்குள்ளே வந்து ஸ்பேஸில் இல்லாமல் கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தியேட்டரில், அதுவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவைன்னா தியேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இருக்குல்ல, அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் தியேட்டருக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெருசாக உங்களை எக்ஸைட்மெண்ட் பண்ணாது. பண்ணாலும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லையேன்னு தோண வச்சிரும். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த காட்சிலா காங் பார்க்கலனா இந்த படம் கண்டிப்பாக உங்களை பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்.